717 மதுபான கடைகளை உடனடியாக மூடும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகுந்த ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. எல்லோர் மத்தியிலும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மதுபான கடைகளை மூடுகின்ற இந்த அதிரடியான உத்தரவு. இந்த செய்தி உட்பட இன்னும் பல சுவாரஸ்யமான முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு காலமாக நடந்த முக்கியமான 7 சம்பவங்கள், அதாவது சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் நடைபெற்ற முக்கியமான 7 சம்பவங்களினுடைய தொகுப்பை தான் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை மூடணும் என்றது தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். 717 மதுபான கடைகளை மிக விரைவாக அடுத்து வரும் 2 வாரங்களுக்குள் மூடணும் என்று சொல்லி இன்றிலிருந்தே அந்த மதுபான கடைகளை மூடுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வார கால பகுதிக்குள் முற்றுமுழுதாக மூடி எல்லாத்தையும் முடிச்சிடணும். 717 கடைகளை கம்ப்ளீட்டாக மூடிடணும் என்றுதான் இந்த உத்தரவு. இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு ஒரு 500 மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய மதுபான கடைகளாக தெரிவு செய்யப்பட்டு, என்னென்று சொன்னால், நேற்று திங்கட்கிழமை பின்னேரம் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தவர், எனக்கு உடனடியாக லிஸ்ட் வேணும், எங்கெங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல 500 மீட்டருக்குள்ள, இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு 500 மீட்டருக்குள்ள எங்கெங்கெல்லாம் கடைகள் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி. அதை குயிக்காக எடுக்கலாம் தானே, எல்லாமே டிஜிட்டலாக இருக்குன்னு தானே. எனவே அதிகாரிகள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து இன்றைக்கு அரசாணையும் வெளியிட்டாச்சு. அந்த கடைகள் எல்லாத்தையும் உடனடியாக மூடணும் என்று சொல்லி 2 வாரங்களுக்குள்ள. எனவே இது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது, எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக சமூக வலைத்தளங்களுக்கும் இந்த செய்தி எதிரொலிக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இந்த மதுபான கடைகளை நடத்துறது டாஸ்மாக் என்று சொல்றது. அது என்ன டாஸ்மாக் என்று சொல்லி உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். அதாவது டாஸ்மாக் என்று சொன்னால் மதுபான கடை கிடையாது. நாங்கள் அப்படி தான் பொதுவாக நினைக்கிறோம், டாஸ்மாக் என்று சொன்னால் மதுபான கடையாக்கும் என்று சொல்லி. அப்படி இல்லை. டாஸ்மாக் என்றது ஒரு கூட்டுத்தாபனம், ஒரு கோஆபரேஷன், அதாவது ஒரு நிறுவனம். அது தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், அதனுடைய சுருக்கத்தை தான் டாஸ்மாக் என்று சொல்றது. அவர்கள் பலவிதமான வேலைகளை செய்வார்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் விதமாக பலவிதமான வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று வைங்களேன். அதில் ஒன்று தான் இந்த மதுபான கடைகள். எனவே டாஸ்மாக் என்றா மதுபான கடை தான் அப்படி என்று இல்லை. அதை சொல்லி எங்களுக்கு அது அப்படி பழகிட்டுது. டாஸ்மாக்கினுடைய ஒரு வேலை மதுபான கடைகளை ரன் பண்றது. எனவே அரசாங்கமே மதுபான கடைகளை நடத்துவதா, அரசாங்கமே மதுவை விற்பதா என்றதான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. எனவே அதை முற்றுமுழுதாக ஒரே நாளில் கைவிட முடியாது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கான வருமானம் இல்லாமல் போயிடும். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு, கட்டங்கட்டமாக குறைச்சு தான் அந்த படிப்படியாக தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதைத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருந்தவர். இப்பொழுது அதனை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். 2வது மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இதனை தான் வரவேற்பதாகவும் இது ஒரு நல்ல நடவடிக்கை என்று சொல்லியும், அரசாங்கமே மதுபானம் விற்பதை இந்த அரசாங்கம் ஊக்குவிக்க கூடாது என்று சொல்லியும் தன்னுடைய வேண்டுகோளையும் பாராட்டையும் விடுத்திருக்கின்றார் மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள். அதேபோல மற்றொரு அதிரடியான நடவடிக்கை இன்றிலிருந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ், அவருடைய தலைமையின் கீழ் இந்த முக்கியமான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுதான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தமிழ்நாட்டினுடைய 65 முக்கியமான இடங்களில் இருந்து இந்த படை செயல்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் உடனடியாக போதைப் பொருட்கள் எல்லாம் கண்டறிந்து அவற்றை அழிக்கின்ற நடவடிக்கையிலும் தடுக்கின்ற நடவடிக்கையிலும் ஈடுபடுவார்கள். இது ஒரு சிறப்பு படையாக செயல்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றே பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் மிக முக்கியமாக திருச்சி போலீஸார் நிறைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரவுடி மேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குந்தானே, அந்த ரவுடி மேர் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் வச்சு, இங்கே பாருங்கள், ஆட்சி மாறிட்டுது, புதிய நிர்வாகம் கட்டுப்பாடான நிர்வாகம், வெரி ஸ்ட்ரிக்டான நிர்வாகம். எனவே நீங்கள் திருந்திக் கொள்ளுங்க. இனிமேலும் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் கைவிடுங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது சொல்லி நேற்று திருச்சி போலீஸார் ரவுடிகள் ஒரு எச்சரிக்கை கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல நிறைய இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்து வருகின்றன. அதே போல போதைப் பொருட்களை தீயிட்டு எரிக்கின்ற காட்சிகள் எல்லாம் நேற்று வெளியாகி இருந்தன. எனவே அரசாங்கம் மாறின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால், மளமளண்டு இந்த நடவடிக்கைகள் நடந்து வருவது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்.
அடுத்ததாக மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி அது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டாவே படித்தவர் கரூரில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிலிருந்து அந்த 10 ரூபா மேலதிக அறவீடு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து எப்படி சாத்தியம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தில் தாவேக்கால வந்து ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் தானே. அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒவ்வொரு மதுபான கடையிலையும் அந்த 10 ரூபா மேலதிகமாக வாங்கப்படுதா, அப்படி எங்கேயாவது வாங்கப்பட்டால் அங்கே சொல்கிறார்கள் போயிட்டு, இங்கே பாருங்கள் இனிமேலும் வாங்கக்கூடாது, அரசாங்கம் மாறிட்டுது, புதிய அரசாங்கத்தினுடைய உத்தரவு இது, நாங்கள் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவோம்னு சொல்லி நேற்று ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த மதுபான கடையில் 10 ரூபா மேலதிகமாக வாங்கப்படையில் அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அந்த மதுபான கடையை வீடியோ எடுத்து அதில் ஒரு பதிவிலக்கம் இருக்குது தானே, அதையும் எல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை வந்து போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு சில இடங்களில் வந்து வாங்கினா அதையும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறார்கள். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னமும் வாங்குகிறார்கள், இந்த மதுபான கடையினுடைய பதிவிலக்கம் இதுதான், அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சொல்லுவன் தானே. அரசாங்கத்தை வந்து வழி நடத்துறதே மக்கள் தான், மக்கள் பங்கு பெறும் மக்களாட்சி என்று சொல்லுவன் தானே. அதை வந்து உண்மையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்று சொன்னால், ஏராளமான இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த இடத்துல வந்து மதுபான கடை ஓகே, இந்த இடத்துல வந்து ஓகே இல்லை, இவர்கள் 10 ரூபா வாங்குகிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குன்னு தானே. அப்போ எங்கட ஏரியாவில் வந்து இன்னமும் 10 ரூபா வாங்குகிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து வீடியோ போடும்போது அது வந்து உடனடியாக அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வரும், அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வரும். எனவே அந்த மக்களே சேர்ந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட நிறைய திட்டங்கள் இருக்குத்தானே, நல்ல நல்ல திட்டங்கள், அதை வந்து செயல்படுத்துறதுக்கு மக்களே தாங்களே முன் வந்து நிறைய ஒத்துழைப்புகள் வழங்கி நாங்களும் வாரம் நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் என்று சொல்லி சேர்ந்து செயல்படுறது அதுவும் கூட உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததாக இன்று இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான விஷயம் சபாநாயகர் தெரிவு. புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜே.சி.டி. பிரபாகர். தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டு இன்று அவர் பதவியேற்கின்ற அந்த சம்பிரதாய பூர்வமான நிகழ்வு இடம்பெற்றது. அவருடைய ஆசனத்தில் கொண்டு போய் அமர்த்தப்பட்டார். எனவே இன்றிலிருந்து ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கின்றார். இதற்கு சபையில் இருந்த எல்லோருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மிக முக்கியமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்று சொன்னமை எல்லோருடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதனை ஒரு நகைச்சுவையாக சொல்லி சபை முழுவதும் மிகுந்த ஒரு கலகலப்பாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. அடுத்தது வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனிக்கக்கூடிய முக்கியமான பேச்சு. உங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஜென்ரலாகவே வந்து ஒரு இயல்பாக நகைச்சுவையாக கலகலப்பாக உரையாடக்கூடியவர். எனவே இன்று அவர் சட்டசபையில் உரையாற்றும் போது நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக இருப்போம், அரசாங்கம் விடுகின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்டுவோம், நல்ல விஷயங்களை வந்து பாராட்டுவோம், ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து எப்படி பிரேக் முக்கியமோ, ஒரு காளை மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு முக்கியமோ, அதே போல் இது வந்து அறிஞர் அண்ணா சொன்னது அந்த காலத்தில், அதே போல் எதிர்க்கட்சி வந்து மிக முக்கியமானது, நாங்கள் அந்த மாதிரி செயல்படுவோம் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிர்கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். அடுத்ததாக சட்டசபையில் நடைபெற்ற மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம், எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய ஆதரவு. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ வந்து இப்போ 2-3 நாளைக்கு முதல், அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்காக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து அவர் ஒரு கடிதத்தை கொடுக்க, பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து இன்னும் ஒரு கடிதத்தை கொடுத்து அதில் பெரிய பிரச்சனையாகி எங்களுடைய எம்எல்ஏ வந்து கடத்தி விட்டார்கள், குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் போனது தானே. அதில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேச
பேசக்குள்ள வெளிப்படையாகவே சொன்னவர் தாவேக அரசுக்கு என்னுடைய ஆதரவும் இருக்கும் என்று சொல்லி. அது எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தினது. அப்போ அன்றைக்கே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறீங்கள், ஆனால் டிடிவி தினகரனுக்கு தெரியாமல் கொடுத்துருக்கிறீங்கள். பிறகு அவருக்கு தெரிய வந்தோன்னே பிரச்சனையாக போயிடுது. இன்றைக்கு பகிரங்கமாகவே சொல்லிட்டார், தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு என்னுடைய இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு என்று சொல்லி. எனவே நாளைக்கு நடக்க இருக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கு தானே, ஃப்ளோர் டெஸ்ட், அதில் அவருடைய வாக்கும் சேரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை விட இன்றைக்கு தமிழ்நாட்டை அதிர வைத்த மற்றொரு மிக முக்கியமான சம்பவம், 7வது சம்பவம், அதுதான் அதிமுக கட்சி இரண்டாக பிளந்திருக்கிறது. கடந்த சில 4-5 நாட்களாகவே அரசியல் புரசலாக எல்லா மத்தியிலையும் சொல்லப்பட்டு வந்தது, ரெண்டா பிரிய போதுன்னு சொல்லி. நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரியமிக்க கட்சி அதிமுக கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்று 2 துண்டுகளாக பிரிந்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 எம்எல்ஏக்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 எம்எல்ஏக்கள் என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறது. எனவே 2 தரப்புக்கும் இடையிலான மோதல் கடுமையாக முற்றி வெடித்து இப்பொழுது அதிமுக இரண்டாக பிளந்திருக்கிறது. இந்த புதிய அணி CV சண்முகம் அவர்களுடைய தலைமையிலான புதிய அணி தாவேக அரசை ஆதரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாளை நடைபெற இருக்கின்ற ஃப்ளோர் டெஸ்டில் அதிக அளவிலான வாக்குகள் புதிய அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.